கைவிடு போய்யால தூக்குடா. இன்னும் சுபோதயம் யார் பேர் கொண்டாட வேண்டும் என்றால் கீழ்நெல்லியை சேர்ந்து சக்தி கணபதி நாடகத்தின் ஆசிரியராக விளங்கக்கூடிய ஏ கணேசன் ஐயா அவர்கள் செத்து சிவன் பதவி அடைந்த காரணத்தினால் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். கம்பெனி வாத்தியார் கணேசன் செத்துட்டாரா? மேல போய்கிட்டே இருக்கிறாரா? எங்க நான் யாருன்னு கேக்குறாரு. நீ கணேசனா? விஜயபுரி நாட்டு மன்னர் மன்னர் வேஷத்துல இருக்கிற கணேசனை கை தூக்கியா உடனே மன்னர் வேஷம் உட்காருங்க. இதுதான் உலகத்திலே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்கராஜ் தான் கவனிக்கணும், அப்புறம் நான் ஏன் கவனிக்கணும்? ஓ ஏய், விதவை பெண்களை எதுக்குடா கூப்பிடுவீங்க? விதவைனா அது இல்லையா? தாலி அர்த்தம் இல்லையா? வேற விதவை பெண்கள் இல்ல, கல்யாணம் ஆகாத கிண்ணி பெண்கள். ஏய், கன்னி பெண்கள்டா. கன்னி பெண்கள் கூப்பிடு. வாங்கம்மா வா, ஒரு 3 பேர் எழுதுவாங்க. தமாசு கூப்பிடலமா, நிலங்க வைக்கணும். வாங்கம்மா, தள்ளி உட்காருமா. தமாசுக்கு இல்லம்மா, வாமா வா 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 வந்து வா 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 வாங்கம்மா. சொன்னக்குள்ள இருக்கு பாரு எங்க அம்மா. வா, இன்னும் 2 பேர் வா, இன்னும் 2 பேரு. இப்படியே வா, இப்படியே வா, இப்படியே வா. டேய், ஊராமத்து கதையை ஏறி வேலை பேசுனா பேசுவாங்க. நிலங்க வைக்க கூப்பிடுறாங்க. யாரா ஏறி வச்சுக்கலாம். இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லு. வாங்கம்மா, வாய் பையன் வெத்தல் பாக்கு தரும். வாங்க, ஏறி வேலை துட்டு கூட அப்படியே தரேன். வாங்கம்மா. இன்னும் ஒரு 2 பேரும் ஏறக்கூடாது. இன்னொருத்தர் வாங்கம்மா. நைனா நைனா நைனா, சாப்பாடு அந்த பக்கம், சரக்கு இந்த பக்கம். மாட்டாங்களா? வாங்கம்மா, இன்னொரு ஆள் எழுதுவாங்கம்மா. நிலங்களுக்கு போயிட்டாமா அவ்வளவு வெக்கப்பாடு. எழுதி வாங்கம்மா. போதும் போதும் போதும், அது மேல வெத்தல் பாக்கல. 3 பேர் போதும். ரெடி, ஸ்டார்ட். பச்சந்தங்கள் பாட்டு ஊர்வலம் அழைக்கின்றது. இருமா, இந்தமா எங்கன்னா போய் நிலங்கு வச்சுக்கிறியா? பாரு, எங்க வச்சுக்கிறியா? முதல்ல விளக்கு தானே வைக்கணும். பொட்டு வச்சிட்டியா? நான் பார்க்கும்போது வைக்க தம்பிங்க. ஸ்டார்ட். ஓவர் மங்கள குங்கும வேக்கப்பட பாட்டு வை. கல்யாணமே வர வர அடைஞ்சிட்டு
வைக்கணும். கூட்டத்துக்கு ஒன்று தலையில் வை வாங்க தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியா பட்டுண்டியா போமா நீ பாட்டு போயிடு கட்டு கூட்டு போமா கட்டி ஆட்டா தட்டு கொடுப்பாங்க. இது ஊராட்சி கால கூட கட்டியம்மா நிலங்க வச்சு தட்டு வாங்கி மாறீங்க ஏ வேலையா சுட்டிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போய் நிலங்க வச்சு தட்டு வாங்கியாந்து பாத்திர கடை வைக்கலான்னு முடிவு பண்ணியா? எந்த ஊர்ல தட்டு தராங்க? சைலண்ட் ப்ளீஸ். பேசாதீங்க, உட்காருங்க. ஏன் கும்பலுக்குள்ளா பேசுறீங்க? பேசாதீங்க, சைலண்ட். நாடகம் இந்த பக்கம் நடக்குது, அந்த பக்கம் எங்க திரும்பி உட்காந்து இந்த பக்கம் திரும்ப கும்பலுக்குள்ளா பேசுங்க. நாடகத்தை பறிச்சவங்க ஜக்காத்தி நிலக்கு வச்சு மூஞ்சிலாம் கேட்டுங்க. அரை மணி நேரம் உட்காந்து கட்ட பாரு, நான் எல்லாம் வர்ற மாதிரி. சைலண்ட். மறுபடியும் நிலங்கா? ஐயோ நான் வரல. ஏங்க நிலங்கு குடிச்சிட்டாரு. மாப்பிள்ளை சொந்தக்கார பொண்ணு சொந்தக்கார மாப்பிள்ளை தாய் மாமா பொண்ணு தாய் மாமா எல்லாரும் வாங்குவோம். மொய் 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 மொய்யே. இன்னும் பச்சையம்மாள் ஆறுமுகம், பச்சையம்மாள் ஆறுமுகம் 2 அன்புகளும் சேர்த்து மணமக்களை பாராட்டி மொய் பணமாக 51 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். மொய்யம் வெய்யம் மொய்யம் வெய்யம். மொய் வைமா என்னமா நீங்க மொய் வச்சா நாங்க திருப்பி மொய் வைக்கலாம். ஐயா ஐயா உங்களை சொல்லி தப்பு இல்ல. எந்த கல்யாணத்திலேயாவது போய் இவரு மொய் வச்சா தானே புள்ள கல்யாணத்துக்கு மொய் வைப்பாங்க. துணி விட்டு காமாட்சி ஒரு எதிர்க்கு சோழியண்டா. அவ்வளவுதான், இது வேலைக்கு ஆகுது. மாமனார அடுப்புல தண்ணி ஊத்து ஊத்தி எங்க தண்ணி அங்கேயே போட்டு துட்டு வாங்கி யாருக்கு ஒரு கட்டிங் சரக்கு ரூம்ல வச்சு மாத்தி போட்டு கூட்டிட விடு. ஏங்க உண்மைதாங்க
போய் முடிச்சுது. ஏய் ஓ கல்யாணத்துக்கு ஐயர் கூப்பிடு. ஐயர் கட்டில வீட்டாராம். ஏத்து பார்த்து நல்லா இருந்தா. திடீர் கல்யாணம் ஐயரா சீக்கிரம் கிளம்பி போன் பண்ணி சொன்னேன். மாடு பிடிச்சி கட்டு வந்து போகிறாரு. அவரு காலில் சுத்திக்கிட்டு இட்டு போய் தடுத்துக்குது. ஆமா தூக்கி உள்ளான்னு பார்த்தா நான் ஒரு சைலண்ட். நான் ஒரு 25,000 ஆயிட்டு ஐயராண்டா. அதனால தூக்கி வந்து விட்டேன். அது போனா போட்டா. வாங்கி போய் இன்னும் கீதா அம்மையார் அவர்கள் மொய் வைக்கலாமா வேண்டாமா என்று யோசனை செய்துவிட்டு வந்து மணமக்களை பாராட்டி மொய் பணமாக 101 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். தாமரை செல்வி அவர்கள் மணமக்களை பாராட்டி மொய் பணமாக 25 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். ஆலப்பாக்கம் புதூர் ஆல பிறந்தான். வடால பிறந்தானா? ஆமாவா? சரி, வடால பிறந்தான். புதூரை சேர்ந்த பச்சையம்மாள் அவர்கள் மணமக்களை பாராட்டி போய் படுவாங்க 25 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். மாமனாரே 25 ரூபாய் கொடுத்துங்களா? தாம்பளை போய் கொடுக்காது. தேங்காய் விலையே 40 ரூபாய். இல்ல நிறைய தாய் குழந்தைங்களா யோசிக்கிறாங்க. எங்க போறீங்க? சைலண்ட் வேணா வா நேரம் வா சீக்கிரம் வா. பேர் சொல்லுங்க. ஜி காந்திபரையா அவர்கள் மணமக்களை பாராட்டி போய் பணமாக 20 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். அமைதியா இருங்க. இல்ல தாய் குழந்தைங்களா யோசிக்கிறாங்க. ஆமா எல்லாரும் கல்யாண காட்சி வந்து மொய் வைக்கிறாங்க. நம்ம துட்டிய தரது வந்துட்டுமே அப்படின்னு மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏமா துட்டு இல்ல கூட பரவாயில்லமா, காதுல மூக்கல கட்டி கைட்டு கொடுங்க, நாங்க ஏமாற்ற மாட்டோம். அடுக்கல்ல வச்சு ரசிகரை கந்து கொடுப்போம். சௌகரி வந்தா மூட்டுக்கெல்லாம் மொய் போடுவாங்க. இன்னும் கஜேந்திர நைஜா அவர்கள் மணமக்களை பாராட்டி மொய் பணமாக 51 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். தெரியாது புருஷா, அந்த காதல முகலை கிட்ட கைட்டு கொடுங்கன்னு சொல்லிக்கிறேன். சரிதான். ஓ எப்பா எல்லாம் கல்யாண சாமா பீரவரெல்லாம் ஏற்றி வீட்டுக்கு போன பிற வரையா மொய் வைக்கா? சரிதா. ஏங்க அவ்வளவுதான் மொய் முடிச்சுட்டு ஐயர் கட்டில வைத்தாரு. ஒன்னா கல்யாணத்தை நிறுத்திருங்க. சாமியை பத்திரிக்கை துட்டு கூட வரலீங்க. இன்னத்து கல்யாணம் ஐயர் கல்யாணம் பண்ண கூடாதா? என்ன ரொம்ப போச்சா? ஏங்க ஐயர் வந்து 2 1 எனக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன். அது எப்படி தெரியும்? எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செய்தாங்களா? அப்பதான் நான் பிறக்கணும். அப்ப ஐயருக்கு உங்க அம்மா என்ன ஐயருக்கு எங்க அம்மா இருக்கா? ஐயருக்கு உங்க அம்மா என்ன உப்பம்? ஐயர் உங்க அம்மால வச்சுக்கிறேன்றாரா? எங்க அம்மால வச்சு பாத்தியா? மண்ணன் கூட பாங்க மாலை வச்சு சாவு வச்சுக்குவேன். இன்னொருத்தர அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதுங்க. ஐயர் எங்க அம்மால வச்சிருந்தாங்க. ஐயர் ஒண்ணு எங்க அம்மால வச்சில்ல, எங்க அம்மா தான் ஐயர் வச்சிருந்தாங்க. அது அவங்க சௌரியம். ஐயர் மந்தம் தெரியும். தெரியும் நான் சொல்லிடுறேன். எதிரி ஓட்ட மாட்டேங்குது. தொண்டையில கிச்சு. ஆமா, செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு போக்குங்க. என்ன மாத்திரை? செக்ஸ் மாத்திரை. எதுக்கு போறது தெரியா? தெரியல, டிவில என்ன மாட்டாங்களே. செக்ஸ் மாத்திரைடாது. உங்க அம்மால விக்ஸ் மாத்திரைடாது. டேய் விக்ஸ் மாத்திரை. விக்ஸ் மாத்திரை சொல்லு. விக்ஸ் மாத்திரை தான் உங்க அம்மால விக்ஸ் மாத்திரை. விக்ஸ் நகர மயிலாட். சரி கேக்குறாளே. சரிமா சைலா அமைதி. ஐயா 20 ஆம்பளக்கரை வீட்டுல கூட குடும்பம் பண்ணலாம். 2 பொம்லேட்டி வீட்டுல குடும்பம் பண்ண முடியாது. அக்காலத்துக்கு வாய் அடங்குதா பாரு. கல்யாணத்துக்கு வந்து கூட பேசி கிடப்பீங்க. சரியா பார்த்து பார்த்து கூட வந்து பங்காளிகளா வந்துட்டாங்களா? எதுக்கு பங்காளிங்க? தேவதேவம் சுபதேவம் சூரிய கோட்டி சபரபிரமம் மீசை எடுக்கிறவங்களா? மீசை எடுக்கலாம். கல்யாணத்துக்கு என்ன மீசை எடுக்கணும்? கல்யாணத்துல தாடி மீசமா வந்துக்கிறாங்க. மீசை வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சுத்தமா பண்ணிட்டான். ரைட். உடம்பால் தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் பால் பழமான்னு கேளு. சரி, மாங்கல்யம் வாங்கிட்டாளா? முகூர்த்தத்துக்கு மாங்கல்யம் வாங்கிட்டாளா? தாலி வாங்கிட்டாளா? எல்லாம் வாங்கியாச்சு. ரைட். குருவே விட்ட போட்டுக்காளா? காதலிச்சு கை விட்டவனும் வாங்கிய
உடனே திருப்பி கொடுக்காது ஆட்சி வாங்கியார மறந்து விடு அடுத்த பகிலிருந்து எடுத்து போட்ட விடு இவனுக்கெல்லாம் ஜாது வரணும் கேட்டான் ஜாபு வேண்டாம் போற ரயில் வச்சு ரெண்டு துண்டு ஆக்குறாங்க காலி கதவு தர ஹரிச்சந்திரா வழிவிடு ஓய்யால தூக்குடா இன்னும் சுபோதயம் யார் பேர் கொண்டாட வேண்டும் என்றால் கிளிநொல்லியை சேர்ந்து சக்தி கணபதி நாடகத்தின் ஆசிரியராக விளங்கக்கூடிய கணேசன் ஐயா அவர்கள் செத்து சிவன் பதவி அடைந்த காரணத்தினால் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். கம்பெனி வாத்தியார் கணேசன் செத்துட்டாரா மேல போய் கேக்குறாரா எங்க நான் யாருன்னு கேக்குறாரு நீ கணேசனா விஜயபுரி நாட்டு மன்னர் மன்னர் வேஷத்துல இருக்கிற கணேசனை கை தூக்கியா உடனே மன்னர் வேஷங்க உட்காருங்க இதுதான் உலகத்திலே கணேசன் ரெண்டாம் கட்டாய் இருப்பா ஆரிய கரமாத்திரம் புதிய தட்டுக்கு தான் போவேன் சரி ஸ்ரீசாலே சந்தியாபாத்துக்கு வாத்தி கொடுக்க வந்து மாதிரி கத்தூரி திலகங்கள் ஆட்டு வலிக்க வச்ச சிலை கவசும் நாசக்கே நமக்கிடம் கருதே வெறுக்கிறே கங்கனம் கோவஷ்ட பரிவசித கோபால சூடாமணி ஒன்று நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கா குனிஞ்சு பார்த்துட்டு இருக்குடா ஆம் அஞ்சரை மணிக்கா நாடகத்தை விட்டாய் நமகா அம்போகத்தை வாங்கிய நமகா சிவனுக்கு தனியா 1500 ரூபாய் வாங்கிய நமகா சிங்காறு பஸ் ஸ்டாண்டு போய் இறங்கிய நமகா ஆளுக்கு 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டாய் நமகா வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியாய் நமகா பஸ் ஸ்டாண்ட்ல உலாத்துறவங்க உலாத்தாய் நமகா இன்னைக்கு நாடகத்துக்கு அச்சிரப்பாக்கம் பக்கத்துல சீதாபுரம் நாடகத்துக்கு சீக்கிரமாய் வந்து சேர்ந்தனமாக நாம கொள்ளடம் காவேரி கோமணத்தை அவுத்தெறி உள்ள வைக்க போற யாரு வேலை கொடுத்தீங்களா அவன் பாருங்க அப்பா எங்களை வாழ்த்துங்களப்பா மாமா எங்களை வாழ்த்துங்க மாமா குடும்ப மானத்தை காப்பாற்றும் பூங்கும் கொட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை தேடி வைப்பது உங்களுக்கு தாமா இருக்கும். பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் பெருமையும் நீ தாமா தேடி கொடுக்கணும். எப்ப தாலி கட்டி தாய் வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுல போய் கால் அடி எடுத்து வச்சுவோம் மாமியார் தூக்கி திரும்பி மேல உட்கார வச்சிடும் கூட்டு சாச்சாட்ட உன் தாய் வீட்டுக்கு சொந்த வந்த வந்தா வந்து கறி மீன் வாங்கி போடு மாப்பிள்ளை வீட்டுக்கார சொந்தக்கார வந்தா வாங்கிட்டு ஒரு 10 மிளகாய் காய் கொடு அப்பதான் குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். எவனா இந்த பொண்ணை வளர்த்தான் அப்படின்னு மாமியார் வீட்டுல காரி முடிஞ்சாங்கன்னா 10 மாட்டு சொல்லிடுவேன். என் பொண்ணு அது மாதிரி செய்யும். நாட்டுல செலுத்து திருநாட்டு அப்படிதான் கிடைக்குது. எங்க ஒன்று ஒரு மூலையில் கிடைக்கும். எல்லாம் ஆத்தா விட்டு ஜனமையா தான் சொல்லணும். இன்னும் பெயர் சொல்ல விரும்பாத அம்மையார்கள் சோய் மாப்பிள்ளையை பாராட்டி 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். திருமணம் முடிந்து விட்டார். ஆகையால் இங்கே இவர்களுக்கு முதலீடு கடவுளே நொல கம்பெனி நேற்று வந்தா மலை நாட்டு லிகிதம் வந்துதா வா லிகிதம் வந்துங்க தெரியுதா சரிடா சரிடா யார் சொன்னா நீ என்ன சொன்னா சரிடா சரிடா டபுள் டா டால்டா லைட் போடுங்கப்பா. என்ன லைட்டா மொத்தம் போக்கஸ் லைட் எனக்கு தெரியாது குண்டு குண்டா இருக்கு 500 வாட்ஸ். எங்க அது எப்பா ஐயோ ஏங்க என்ன ஆரம்பத்திலே முருகன் சுழி போட்டு வச்சுக்கிறாங்க. முருகனுக்கு ஏதா சுழி இல்லையா சுழி இல்லையா சுழியா வணக்கம். வனத்துக்கு கீழே பண்றா முடிந்தது ஒரே அடி. வனத்துக்கு கீழே இருக்கின்ற வரிய பண்றா சொல்லுவா மேல படி கீழே படி. ஆகாசவாணி
செய்திகள் வாசிப்பது சாத்தனூர் சாணி சூத்தன். செய்யாறு முனியாண்டி விளாசில் அப்பள கட்டி சரிந்து விழுந்து 60 பேர் படுகாயம். ராஜா டெய்லர் கடையில் ராஜா எடுத்த 4 ஜாக்கெட்டை காணவில்லை என்று போலீசில் புகார். விளையாட்டு செய்திகள் பாண்டவர் சூதாட்டம் இன்று டிராவில் முடிந்தது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 6:30 மணிக்கு. விரைவான செய்திகளை தெரிந்து கொள்ள அவரவர் டிவியை பார்க்கவும். படிக்கிறேன் சாமி எனக்கு ஆரம்பிச்சே சொன்னா எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. படி படி படி. நீ நம்ம கேஸ்தானா என்ன பொத்தி வாசிக்கிறான்? அந்த காலத்து படிப்பு. ஆமா, எழுத்துங்களை ராகத்தோடு தான் படிப்பாங்க. அந்த காலத்துல 4 ரூபாய் 5 ரூபாய் கூத்தாடி இருந்த. இப்ப 40,000 50,000 அதுக்கு தகுந்த மாதிரி படி. அப்படியா? இன்னும் 4 ரூபாய் கேக்குற. விஜயவரி சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய விஜயவர்மன் அவர்களுக்கு மலைநாட்டு தயாளன் எழுதுவது என்னவென்றால், உனக்கடங்கிய சிற்றரசாகிய நான் வருடா வருடம் கப்பம் செலுத்திருக்கிறேன். இதற்கு மேல் என்னால் கப்பம் செலுத்த முடியாது. உனக்கு கப்பம் வேண்டும் என்றால் வாழ்முனையிலே போர் முனையிலே பெற்றுக் கொள்ளலாம். இன்றே படை பெற்று வருகிறேன். போர் போர் போர். என்ன ஆகுங்களா? நம்ம கடைக்கு சித்தத்தை தயாரம் பண்ண நம்ம மீது படையெடுத்து வருவதா? விடக்கூடாது. வாழைப்பிடி தீவர்களுக்கு நான் சாப்பிடுறேன். இல்லைங்கப்பா, நீங்க செல்வதா போருக்கு? நீங்க செல்ல தேவையில்லை. எதற்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய மகன். நான் செல்கிறேன். அந்த மலைநாட்டு மன்னனை பொடி பொடியாக்கிட்டு வரேன். அப்பா எனக்கு விடைபெறுங்கள் அப்பா. பாபா, நான் எதற்கு இருக்கிறேன்? இப்பொழுது செல்கிறேன் மலைநாட்டிற்கு. மலைநாட்டிற்கு சென்று அந்த தயாள மன்னனை வெற்றி செய்து வருகிறேன் பாபா. மாமா, ஐயோ மகாராஜா, நீங்கள் யாரும் போருக்கு போக தேவையில்லை. நான் சென்று வருகிறேன். எனக்கு வரை தாருங்கள். உங்கள் வருத்தம் எனக்கு நன்றாக புரிகிறது. திருமணம் முடிந்தது, முதலிரவு காணவில்லையே, அதுக்குள் தந்தை போருக்கு அனுப்புகிறாரே என்ற வருத்தம் எனக்கு நன்றாக புரிகிறது. விஜயா அப்பா, அமரா, மலைநாட்டு தயாளனை போரிலே வென்றுவிட்டு வாருங்கள். அதன் பிறகு ஒரு நன்னாளை குறித்து உங்கள் இருவருக்கும் சாட்சி முகத்தை ஏற்பாடு. என்னடா இது? இப்போதான் திருமணம் இருந்தது, இந்த வேலையில போருக்கு போகுங்க கோபமா? முதலில் நாடு தானாடி வீடு. அத்தா, திருமணம் செய்ததுமே சின்ன சிறு வயதில் தாய் வீட்டையே விட்டு வந்தீங்க. ஒரு நாள் கூட உங்களோட சேர்ந்து வாழ்ந்ததே கிடையாது அத்தா. இனியாக உங்களோட சேர்ந்து நாம வாழலாம் என்று சொல்லி அரண்மனைக்கு வந்தேன். இந்த நேரத்துல போருக்கு போறேன்னு சொல்றீங்களே, என் மனசுல எவ்வளவு ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்கும். உங்களோட சேர்ந்து வாழணும். சொல்றது கேளுங்க. போற வேணா ஒண்ணு வேணாம். என்ன சொல்லிட்டு போனாரு? முதல்ல நாடு தான் முக்கியம், நாட்டு மக்கள் தான் முக்கியம். என்ன அப்படி அவுத்துட்டு போறீங்க? பெரியவங்க சொல்றாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்குமா? இந்த ஆத்து தண்ணியா அடிச்சு போட்டுக்க. கண்டு தண்ணிமா எப்பனாலும் போட்டுக்கலாம், எப்பனாலும் குடிச்சுக்கலாம். நம்ம தோத்துக்கிறேன், எப்பனாலும் கிள்ளிக்கலாம், எப்பனாலும் கடிச்சுக்கலாம். பின்னாலே போகுது, மனசு மாறிடும். போய் நேரம் போட்டு போ. வரவே வராத. அப்படி பாருங்க, வரவே வராதியா? ஆமா போட்டு அப்படிதான் இருக்கும். இந்த சிம்முக்கு 8 தடவை ரீசார்ஜ் பண்ணாலும் சிம் நாட் யூஸ்லயே வருது. உங்ககிட்ட கொஞ்சம் சந்தேகம் தான். இப்படி போருக்கு செல்ல வேண்டும். ஆமா, தோடு செல்ல வேண்டும். அப்படி தெரியுமா? நெஞ்சமுண்டு
இங்கே வந்து விட்டோம். ஆமாம். டேய் விஜயா, என்னடா இது வளநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று வருகின்றோம். ஆற்றிலே வெள்ளம் பெருகெடுத்து ஓடுகின்றது. இக்கரையில் இருந்து அக்கரைக்கு நாம் செல்ல முடியாது போல இருக்கிறது. பொழுது போய்விட்டது, இருள் குளிந்து விட்டது. இந்த நேரத்தில் வளநாட்டிற்கு எப்படி செல்வது? ஒன்றும் புரியவில்லை. அமரா, அதற்கு ஒரு வழி இருக்கு. என்னடா வழி? என்ன வழி தெரியுமா? இப்போதே ஒரு பாடி கூட ஒன்று அமைக்கின்றோம். அந்த பாடி புறத்தில் நீ நான் படுத்துறங்கி விட்டு விடியற் காலை செல்லலாமே. நீ சொல்வது சரியான யோசனை தான். இப்பொழுது சென்று பாடி கூட அமைக்கலாம். ஓடி வா. பார்த்தாயா எவ்வளவு அழகாக பாடி கூட அமைச்சு விட்டோம். அழகாக பாடி கூட அமைத்து விட்டோம். இன்று இங்கே தங்கி படுத்து உறங்கி விட்டு விடிய காலையில் வளநாட்டிற்கு செல்லலாம். என்னடா ஆமா, நான் தூங்கணும்னா யார் வேலையாவது கையை போட்டு படுத்தா தந்தா எனக்கு தூக்கம் வரும். அறிவு கட்டவனே, என்னடா உனக்கு கையை போட்டுதான் தூக்கம் வரும். எனக்கு யாருன்னா ஒரு டச் பண்ணா தூக்கம் வராதுடா. அப்படிதான் சொல்லக்கூடாதுன்னா யாரு உன்னுடைய வச்சாதானே. ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் உன் மேல கை டேய், போட்டு டேய், டேய், சொல்றது கேளு, டேய். அமரா, ஏய் அமரா, ஏடா இது படுத்த உடனே தூங்கிட்டா? எனக்கு தூக்கம் வரலையே. ஏன் வரல? என்னுடைய மனைவி ஞாபகம் வந்து விட்டது. சரி, இவன் விழித்துக் கொள்வதற்குள்ளே எப்படியாவது அரண்மனைக்கு சென்று நானும் என்னுடைய மனைவி சந்தோஷமா இருந்து விட்டு வந்து பிறகு படுத்துக் கொள்ளலாம். அச்சா, அப்படியே தூங்கு. எங்க போயிருப்பான் இவன்? இருட்டு இந்த நேரமா இருக்கு. இந்த இருட்டு வேலையில எங்க தான் போனான்னு தெரியலையே. ஏ விஜயா, விஜயா, சரி எங்கதான் போறான்னு தேடி பாக்குறேன். விஜயா, அண்ணி பக்கம் என்னால இருக்க முடியல. எப்போது அண்ணி எங்க வீட்டுக்கு வந்தாங்களோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணி அண்ணி, உங்க வீட்டுக்கு நான் வருவேன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு. எங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி சேலை எடுத்திருக்கீங்க, அதனால கேட்கிறேன். நல்லா இருக்கேன் செலக்ஷனு. நல்லா இருக்குது அண்ணி. எங்க அண்ணன் தாலி கட்ட பிறகு எனக்கு அண்ணி. அதுக்கு முன்னாடி அத்தை பொண்ணு, நீங்க அது ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னே நம்மளுக்கு உறவு இருக்குது. ஆமா அண்ணி, நம்ம வரப்போவ இல்லாத இருக்கிறதால உறவே தெரியல. ஆமா ஆமா, இருந்தாலும் எல்லாரும் கேட்கலாம். அண்ணி நான் நல்லா இருக்கிறோமா? ஐயோ, ஏன் அண்ணி யாரு கேட்டா? தெரியுமா? காயூர்ல இருக்கிற என் ஜக்காலத்திங்களை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு பச்சு இருக்கக்கூடாது. ஐயோ, பின்னாடி இவ்வளவு நல்லா இருக்கிறோன்னு அந்த குடும்பம் அவதான். இந்த போய் காட்ட பாரு. நீ என்ன கொள்ளாத கண்ணு என் ஜக்கால் வாய் முடியா? உங்களுக்கு சண்டை வரும். நானும் எங்க அண்ணி சண்டை போடக்கூடாது. அண்ணியே, நீ கவலைப்படாதீங்க. என்ன அந்த காயூர்ல இருக்கிற ஜகாத்துல கேக்குறேன்னு சொல்றேன். ஐயோன்றாங்க இந்த மாதிரி. ஆமா ஆமா, மோசமானவங்க. காலையில காயூர்ல நம்ம இருவரை பத்தி தான் பேசுவாங்க. ஆமா, அண்ணி நாத்தனார் ஒரு குடும்பத்துல இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், மூக்கு மேல வேற வச்சுட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அந்த அளவுக்கு நான் இருப்பேன். நம்ம ரெண்டு பேரும் சண்டை என்பதே வரக்கூடாது. ஏன் நீ சண்டை போட போற? என்பதே வரக்கூடாது. எப்போ எதுவுமே சண்டையே போடக்கூடாது. அண்ணியே, நீ சொல்றேன், நான் சொல்லல. பார்த்தோங்களா என்னுடைய மனைவியை தன்னந்தனியாக தான் படுத்திருப்பா. சரி, பார்க்கலாம். என் மனைவி மட்டும் படுத்திருப்பான்னு பார்த்தா கூட என் தங்கச்சியும் படுத்து கொள்ளுறா. ஆனா ஒரே கலர்ல சேலை. இதுல யாரு என் தங்கச்சி, இதுல யாரு என்னுடைய மனைவியே தெரியலையே. எப்படி எழுப்புவது ஒன்று புரியலையே. இவனா தான் இருக்கணும் என்னுடைய மனைவி. எழுப்பி பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.